ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு குயிக்காக நைட்டு டின்னருக்கு ஒரு மினி ராகி சாம்பார் இட்லி எப்படி பண்ணோம் பார்க்கலாமா? பை த வே, இந்த பிளேட்டிங் என் குட்டி பையன் தான் பண்ணான். சூப்பராக இருக்குல்ல? சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்ல வாசனை வர வரையும் பொன்னிறமாக வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, எல்லா தாளிப்பு ஐட்டம்லாம் சேர்த்து தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்து புளி கரைசலையும் விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு, இன்றைக்கி நான் இந்த சாம்பாருக்கு மசூர் தாலையும் மூங் தாலையும் நல்லா குழச்சி வேக வச்சு சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு நல்ல யம்மியான டிஃபன் சாம்பார் ரெடி. அண்டு சில பேர் தோசைக்கு தனியாக மாவு, இட்லிக்கு தனியாக மாவுன்னு அரைப்பாங்க. நான் அப்படிலாம் டூ மச்சாலாம் வேலை செய்கிறது கிடையாது. ஒரே மாவு தான் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இட்லிக்கு இதே மாதிரி புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதே மாவை வச்சு தோசை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மாவை தனியாக எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கரைச்சுன்ட்டு தோசை பார்த்தோன்னா சூப்பர் கிறிஸ்பியான ராகி தோசையும் ரெடி. எப்படி சமையலில் ஒரே கல்லில் 2 மாங்காய். ஓகே, இப்போ இட்லி பிளேட்டை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி குக்கர் உள்ள விசில் போடாமல் டேரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ண விடணும். நான் சும்மா வீடியோவில் எடிட்டிங்கில் உடனே திறக்கிற மாதிரி காட்டுறேன், பட் அது அப்படி இல்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டால் தான் அது நல்லா சாஃப்டாக வரும். இன்னொரு டிப்பு, பிளேட்டில் இட்லி ஒட்டாமல் வரணுன்னா ஒவ்வொரு பிளேட்டாக எடுத்து ரன்னிங் வாட்டரில் இந்த பிளேட்டோட பேக் சைடை ஒரு குவிக் வாஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ரின்ஸ் பண்ணிங்கன்னா இட்லி ஒட்டவே ஒட்டாது, நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு சரி ஒன்று எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா செம்ம சாஃப்டாக க்யூட்டாக இருந்தது இந்த இட்லி. இதை பார்க்கும்போதே என்னோடய குழந்தைக்கு ஃபஸ்ட்டு நான் ஊட்டி விட்டது தான் ஞாபகம் வந்தது. இவனுங்க எல்லாத்தையும் ஸ்பூனில் எடுத்தால் இன்றைக்கி ஃபுல்லாக எடுக்க வேண்டியதான் அப்படின்ட்டு டேரெக்டாக கையிலேயே எடுத்துட்டேன். தட் வாஸ் மச் மோர் ஈஸியர். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் எடுக்க வந்தது. பாருங்கள், எதுவுமே ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி எல்லா இட்லியும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்து என்ன, ஒரு பிளேட்டில் தேவையான அளவு இட்லி எடுத்துன்ட்டு சாம்பாரை மேலே அழகாக கவர் பண்ணுற மாதிரி போட்டு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. எனக்கு இதை பார்க்கும்போது ஆக்சுவலி சரவண பவனோட 14 இட்லி தான் ஞாபகம் வருது. 16 கரண்டி நெய்யை விட்டுட்டோமே, அது இல்லாமல் எப்படி? ஓகே, தேவையான அளவு நெய்யும் விட்டு இப்போ டேஸ்டிங் பார்க்கலாம். ஓகே, இப்போ சமைச்சாச்சு. 2 பேரை கூப்பிட்டு டேஸ்டிங் பார்த்துடலாம். குட்டி பையன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. லெட்ஸ் see. ஓகே, அப்ரூவ்ட். இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. ஓகே, நல்லாவா இருக்குது அப்படின்னு நானும் டேஸ்ட் பார்த்தேன். ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the next one. Bye.